உன் தரப்பில் இருந்து பரிசுத்தமான சந்ததியை கூட அல்லா, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், அல்லாஹ் சாலிஹான குழந்தை கூட அல்லா என்று ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். அவர்கள் இறை அச்சத்தில் தக்வாவில் மிக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். சர்க்கார் 4-5 வயசுலயே எஜமா அல்லாஹ் பத்தி பேசுறதை கேட்டா உடனே அழுக ஆரம்பிச்சு சாப்பிடுறதெல்லாம் விட்டுருவாங்க. இதனால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறப்ப அல்லாஹுடைய அதாபுகளை பத்தியோ அல்லாஹுடைய கடுமைகளை பற்றியோ பேச மாட்டாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தூணுக்கு பின்னால மறைஞ்சு உட்கார்ந்து பயான் கேட்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு அல்லாஹ்வுடைய அதாபை பத்தி பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய பிடியை பத்தி சில விஷயங்களை பேசும் பொழுது இதை கேட்ட அந்த குழந்தை 5 வயசு தான் இருக்கும். சர்க்கார் அழுதுகிட்டே காட்டு பக்கம் ஓடி போயிட்டாங்க. இவர்கள் தாயும் தந்தையும் அந்த புள்ளையை தேடுறாங்க. அன்பர்களே, அல்லாஹ் 90 வயசுக்கு மேலதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். அந்த குழந்தையை அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹௌஃப்ல, அல்லாஹ்வுடைய கஷ்யத்துல எப்படி வளர்த்திருக்கிறார்கள் அந்த தாயும் தகப்பன். தேடுகிறார்கள் 3 தினங்களா தேடுகிறார்கள், புள்ள கிடைக்கவே. அந்த வழியா போறாங்க. ஒரு ஆட்டு இடையன் நிக்கிறான். அவனை பார்த்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு 5 வயசு புள்ள இங்க வந்ததா என்று கேட்ட பொழுது அந்த ஆட்டு இடையன் சொன்னா, 5 வயசு புள்ள வர இல்லை இங்க, ஆனால் 3 நாளாக ஒரு அதிசயம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, நான் அதை பார்த்து திகைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னன்னு கேட்டாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இந்த பாறையின் கீழ் இருந்து ஏதோ ஒரு நபர் அழுகும் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது 3 நாட்களாக. நான் என் ஆடுகளை மேய்க்க வந்தேன், அந்த ஆடுகளும் அந்த பாறையை சுத்தி நின்று அழுது கொண்டிருக்கிறது. 3 நாளாக அவைகளும் சாப்பிடவில்லை. இந்த நிலையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு நிக்கிறேன், நான் யாரும் புள்ளைய பார்க்கலன்னு சொன்னேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக்கிட்டாங்க. நேரா அங்க போனாங்க. போனா ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 5 வயசு புள்ள சஜ்தால படுத்து அல்லாஹ்ட்ட அழுதுகிட்டு இருக்கிறாங்க. யா அல்லாஹ், என்ன நீ தண்டிச்சிடாத அல்லாஹ், என்ன நீ மன்னிச்சிட அல்லாஹ் என்பதை அழுது கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் நடந்து வர சத்தம் கேட்டவுடன் பொறுமையாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 5 வயசு குழந்தை தலையை தூக்கி, யார் இஸ்ராயீலா வந்திருப்பது, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, என் தாயையும் தகப்பனையும் பார்க்காமல் நான் 3 நாளாக இங்கு வந்து விட்டேன், நீங்கள் எனக்கு அவகாசம் கொடுத்தால் அங்கு சென்று நான் என் தாய் தகப்பட்ட மன்னிப்பு கேட்டு வருவேன் என்று சொன்ன பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா ஓடி போய் அந்த பிள்ளையை கட்டி அடைச்சுன்னு சொன்னாங்க, யஹ்யா நாங்க தான் வந்துருக்கோம், நீ ஏன் யஹ்யா இப்படி அழுகிற, பாவமே செய்யாத பிள்ளையாச்சே யஹ்யா, எதற்கு உனக்கு இவ்வளவு கவலை என்று கேட்ட பொழுது, தாயே, நாளை கியாமத்துல அல்லாஹ்வுடைய பிடிக்கு உள்ளானவனாக நான் ஆக மாட்டேன் என்பதற்கு உங்களால் ஏதேனும் சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா, உங்களால் ஏதாவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா என்று அந்த குழந்தை கேட்டது. அந்த அம்மா சொன்னாங்க, எங்களால எப்படி கொடுக்க முடியும் யஹ்யா என்று சொன்ன பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்றாங்க. என்ன அன்பர்கள் அந்த நாதாக்களுடைய வாழ்க்கை.